இதுதாங்க மைதா மாவு வச்சு மீன் பிடிக்கிற முறை. வாட்டர் கேன்ல மைதா மாவு கொட்டி மீன் பிடிக்கிறாங்கங்க. என் கையில இருக்க மீன் வந்து இந்த வாட்டர் கேன்ல பிடிச்ச மீனுன்னு சொன்னா நம்ப முடியுமாங்க? ஆமாங்க. இந்த மீன் வந்து இந்த வாட்டர் கேன்ல தாங்க பிடிச்சாங்க மைதா மாவு கொட்டி. டிட்வா புயலின் காரணமாக கடந்த 10 நாட்களாக மீனவர்கள் யாரும் கடல் தொழிலுக்கு போகலங்க. மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகாததுனால, அன்றாடம் வாழ்வாதாரத்துக்காக இங்க மீன் பிடிச்சு மீன் விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்கங்க. அங்க நெறைய இந்த மட மீன் தாங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சில ஊர்ல வந்து இது கெண்டை மீனுன்னு சொல்லுவாங்க. கடல் மீன்ல மட்டும் இல்லங்க. ஆத்து மீன், ஏரி மீன்லயுமே வந்து நெறைய புரதச்சத்துக்கள் இருக்கு. இந்த மீன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், ஒமேகா 3 அமிலமும் இதுல நெறைய இருக்குங்க. இவருக்கு ரொம்ப நேரமா மீன் கிடைக்காம மீன் மாட்டுச்சுங்க. ஒரு மீன் தான் மாட்டுன்னு பார்த்தா, ஜோடியா 2 மீன் மாட்டுச்சுங்க. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். தூண்டில்ல கூட 1 மீன் தான் மாட்டும். வாட்டர் கேனுன்றதுனால 2 மீன் மாட்டுச்சுங்க. நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் இந்த மாரி மீன் பிடிக்கிறத பார்க்குறீங்கன்னா, நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஊர்லயும் ஏரி, கம்மாயெல்லாம் இருந்தா இந்த முறைய பயன்படுத்தி ஈஸியா மீன் பிடிங்க. நாங்களும் எங்க வீட்டுக்கு கொஞ்சம் குழம்புக்கு மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.